நம்ம தென்னிந்தியாவுல ஒரு காலத்துல பேரரசுகள் வெறும் வாள் முனையில மட்டும் உருவாகல. அதுக்கு பின்னாடி நம்பிக்கை இருந்துச்சு, பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல காலத்தையே ஜெயிக்கிற மாதிரி கற்களால கோட்டைகளையும் கோயில்களையும் கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரரசோட கதை தான் இது. ஆமாங்க, சோழர்களோட கதை. ஒரு சகாப்தம் அது எப்படி உருவாங்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம பண்டைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரம்ங்கிறது வெறும் போர்ல ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது. அது புராண கதைகள்ல இருந்து பிறந்துச்சு. வானத்தையே தொடுற மாதிரி கட்டப்பட்ட கற்கோலிகள்ல இருந்து பிறந்துச்சு. ஒரு பேரரசை உருவாக்கணுங்கிற ஒரு புரட்சிகரமான பார்வையில இருந்து பிறந்துச்சு. இந்த ஃபார்முலாவை ரொம்ப சரியா செஞ்சவங்க தான் சோழர்கள். ஒரு பேரரச கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மன்னனை உருவாக்கணும் இல்லையா? ஆனா இங்க மன்னன்னா வெறும் ஒரு தலைவர் கிடையாது. சாதாரண பழங்குடித் தலைவர்களை கடவுளுக்கு நிகரான சக்தி கொண்டவங்களா மாத்துற ஒரு கலை இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னனுக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு மக்கள் நம்புனாதானே அவங்க கேள்வி கேட்காம விசுவாசமா இருப்பாங்க. ஒரு பெரிய பேரரச கட்டத் தேவையான எல்லா வளங்களையும் அப்பதான் அந்த மன்னனால திரட்ட முடியும். சரி வாங்க, தென்னிந்தியாவுல இந்த அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். முதல்ல சங்க காலம். அங்க தலைவர்களும் புலவர்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள் வந்தாங்க. அவங்க தான் ஒரு ராஜ்யம்னா எப்படி இருக்கணும்னு வடிவமைச்சாங்க. அவங்களுக்கு போட்டியா பாண்டியர்களும் புதுமைகளை புகுத்துனாங்க. கடைசியா இவங்க எல்லாரும் போட்ட அடித்தளத்து மேல ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை கட்டினவங்க தான் சோழர்கள். இது ஒரு நாள நடக்கல, பல நூற்றாண்டுகால பயணம். அப்போ இந்த பல்லவர்களும் பாண்டியர்களும் எப்படி தங்களை சாதாரண தலைவர்கள்ல இருந்து பெரிய மன்னர்களா மாத்திக்கிட்டாங்க? அவங்கிட்ட ஒரு 3 சூப்பரான உத்திகள் இருந்துச்சு. ஒன்னு, தங்களை சூரியன் இல்லனா சந்திரனோட வம்சத்துல வந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு தெய்வீக அந்தஸ்து கிடைச்சது. ரெண்டாவது, அஸ்வமேத யாகம் மாதிரி பெரிய பெரிய யாகங்களை நடத்தி தங்களை ஒரு பெரிய வீரர்களாகவும் தர்மத்தை காப்பவங்களாகவும் காட்டிக்கிட்டாங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், பிராமணர்களுக்கு நிலங்களை தானமா கொடுத்தாங்க. இதனால அவங்களோட ஆட்சிக்கு மத ரீதியான அங்கீகாரமும் ஆதரவும் கிடைச்சு. செயல் மட்டும் பத்தாது இல்லையா, பேரும் புகழ சொல்லணும். அதனால பல்லவ மன்னர்கள் தங்களுக்கு சும்மா இல்லாம சித்திரக்கார புலி, அதாவது கலைஞர்களுக்கெல்லாம் புலி, மகாமல்லன், மாபெரும் மல்யுத்த வீரன்னு பயங்கரமான பட்டங்களை வச்சுக்கிட்டாங்க. இந்த பட்ட பெயர்களை கேட்கும் போதே அவங்க சாதாரண மனுஷங்க இல்ல, அவங்க ஒரு படி மேலேன்னு ஒரு பிம்பம் உருவாகுது இல்லையா? சரி, இப்போ அவங்களுக்கு அதிகாரமும் கிடைச்சிடுச்சு, தெய்வீக அந்தஸ்தும் கிடைச்சிடுச்சு. அடுத்து என்ன? அவங்க ஒரு அரசை எப்படி நடத்தணும்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா ஒரு பேரரசுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு மாபெரும் மாளிகையை கட்டினவங்க தான் சோழர்கள். அந்த நிர்வாக அமைப்போட இதயம் எதுன்னு கேட்டா அது நாடுதான். நாடுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி. வரி வசூலிக்கிறதுல இருந்து உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த நாடு அளவில் தான் நடந்துச்சு. பல்லவர்களும் பாண்டியர்களும் உருவாக்கின இந்த நாடு அமைப்பு தான் பின்னாடி வந்த எல்லா தென்னிந்திய அரசுகளுக்கும் ஒரு பேஸ் மாடலா இருந்துச்சு. அப்போ சோழர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம். மேல மன்னர், அவருக்கு கீழே ஆலோசனை சொல்ல அமைச்சர்கள், அதுக்கப்புறம் ராஜ்யத்தை மாகாணங்களா அதாவது கோட்டமா பிரிச்சிருந்தாங்க. அதுக்கு கீழே நம்ம பார்த்த நாடு, கடைசி லெவல்ல கிராமங்கள். அங்க இருந்த சபைகள் தான் உள்ளூர் விஷயங்களை பார்த்துக்கிட்டாங்க. பாருங்க, ஒரு தெளிவான அடுக்குமுறை. இந்த ஃபவுண்டேஷன் மேலதான் சோழர்கள் அவங்களோட சாம்ராஜ்யத்தை கட்டினாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள வரோம். சோழர்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டுல இவங்க எழுச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பல்லவர்களும் பாண்டியர்களும் போட்டு கொடுத்த அந்த சிஸ்டத்தை எடுத்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. இன்னும் சொல்லப்போனா அதோட செயல்திறனையும் அளவையும் பல மடங்கு அதிகமாக்குனாங்க. சோழர்களோட கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை ஒருத்தரால வருது. அவர்தான் முதலாம் ராஜராஜன். கிபி 985ல அவர் ஆட்சிக்கு வந்தப்போ சோழ ராஜ்யத்தை ஒரு சின்ன பகுதியிலிருந்து ஒரு பரந்து விரிஞ்ச ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட பேரரசா மாத்தினாரு. அவரை சோழ பேரரசோட உண்மையான சிற்பின்னு சொன்னா அது மிகையாகாது. சோழர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கே, அப்பப்பா நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். பேரரச 9 மண்டலங்களா அதாவது மாகாணங்களா பிரிச்சாங்க. ஒவ்வொரு மண்டலத்தையும் பல வளநாடுகளா பிரிச்சாங்க. அதுக்கு கீழே நாடுகள், அதுக்கு கீழே கிராமங்கள். இது ஏதோ பேப்பருக்காக செஞ்சதில்ல. ஒரு பெரிய நிலப்பரப்ப ரொம்ப திறமையா கண்ட்ரோல் பண்றதுக்கும் வரிய சரியா வசூலிக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கச்சிதமான இயந்திரம் இது. சரி, இவ்ளோ பெரிய பேரரசை நடத்தணும்னா அதுக்கு சக்தி எங்கிருந்து வந்துச்சு? அவங்களோட பொருளாதாரம், சமூகம், இராணுவ பலம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பேரரசோட மிகப்பெரிய பலம் அதோட பொருளாதாரம் தான். சோழர்களோட கஜானா எப்பவும் நிரம்பி வழிய காரணம் அவங்களோட நிலவரி முறை. விவசாயத்துல வர்ற விளைச்சல்ல 6ல் 1 பங்கை வரியா வாங்கினாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வருமானம் எவ்ளோ பெருசா இருந்திருக்கும். இந்த பணத்தை வச்சுதான் அவங்க பெரிய இராணுவத்தை வச்சிருந்தாங்க, கப்பற்படையை பலப்படுத்தினாங்க, பிரம்மாண்டமான கோயில்களை கட்டினாங்க. சோழ சமூகத்துல 2 முக்கியமான பவர் சென்டர்ஸ் இருந்துச்சு.
ஒரு பக்கம் கிராமங்களை தன்னாட்சியா நிர்வகிச்ச கிராம சபைகள், இவங்க உள்ளூர் விஷயங்கள் விவசாயம்னு பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் 500 மாதிரி பெரிய வணிகர் குழுக்கள், இவங்க தான் வெளிநாடுகளுக்கு போய் வர்த்தகம் செஞ்சாங்க. இவங்களுக்குன்னு தனியா பாதுகாப்பு படைகள் கூட இருந்துச்சு. ஆக உள்ளூர் நிர்வாகம், உலகளாவிய வர்த்தகம், இந்த 2 தூண்டுகளும் சோழ பேரரசை தாங்கி பிடிச்சது. சோழர்கள்னா அவங்களோட கடற்படைய பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அவங்களோட கப்பற்படை எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னா, வங்காள விரிகுடாவிலேயே சோழ ஏரின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இந்த கடல் ஆதிக்கம்தான் அவங்களுக்கு ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள் மேல வெற்றி வாகை சூட வச்சது. தென்கிழக்கு ஆசியாவுக்கான கடல் வர்த்தக பாதைகள் முழுக்க அவங்க கையில தான் இருந்துச்சு. அதிகாரம், செல்வம், ராணுவ பலம் இதெல்லாம் ஒரு நாள்ல அழிஞ்சு போகலாம். ஆனா சோழர்கள் புத்திசாலித்தனமா ஒன்னு செஞ்சாங்க. அவங்களோட சக்தியையும் செல்வத்தையும் காலத்தால அழிக்க முடியாத கலைப்படைப்புகளா மாத்துனாங்க. அவங்க கல்லுல செதுக்கி வச்ச மரபு இன்னைக்கும் நம்ம கூட பேசிட்டு இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ராஜராஜ சோழனோட சாதனைகள்ல மகுடம் மாதிரி ஒன்னு இருக்கு. அத பத்தி அவரே என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல கேட்போம். இந்த கோயில் நம்ம பக்திக்கும் நம்ம கைவினைஞர்களோட திறமைக்கும் சான்றா என்றைக்கும் நிலைச்சு நிக்கணும். ஆமாங்க, கிபி 1010ல கட்டி முடிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில பத்தி தான் சொல்றேன். தஞ்சை பெரிய கோயில் அது வெறும் ஒரு கோயில் கிடையாது. அது சோழ பேரரசோட அதிகாரத்தோட பிரகடனம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 50 மைலுக்கு யகால இருந்து பெரிய பெரிய கருங்கற்களை கொண்டு வந்து முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே ஒரு மழையே செதுக்குனா மாதிரி கட்டியிருக்காங்க. இது அவங்களோட பக்திக்கு மட்டும் இல்ல, அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு மாபெரும் சாட்சி. சோழர் காலம்னு சொன்னா தஞ்சை கோயிலுக்கு அடுத்து நம்ம ஞாபகத்துக்கு வர்றது இந்த நடராஜர் சிலைகள் தான். இதுவும் ஒரு சாதாரண சிலை கிடையாது. இது ஒரு பிரபஞ்ச தத்துவம். பாருங்க, கையில இருக்கிற உடுக்க அது படைப்போட ஒளி, இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு அது அழிவோட சக்தி. ஒரு கை பயப்படாதேன்னு அபயம் கொடுக்குது, தூக்கின பாதம் நான் இருக்கேன்னு அடைக்கலம் கொடுக்குது. காலுக்கு கீழே இருக்கிற அசுரன் அறியாமையோட சின்னம். ஒரு சிலைக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம் பாத்தீங்களா? இதுதான் சோழர்களோட கலைமரபு. ஆக மொத்தத்துல சோழர்கள் ஒரு பேரரசை எப்படி திறமையா நிர்வகிக்கணும், கலையையும் கலாச்சாரத்தையும் எப்படி வளர்க்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்டே உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க செதுக்கின கோயில்கள், அவங்க உருவாக்கின கலைகள், அவங்க போட்ட நிர்வாக முறைன்னு அவங்களோட தாக்கம் பல நூற்றாண்டுகள் கழிச்சும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கு. சரி, இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி. ஒரு பேரரசு காலப்போக்குல அழிஞ்சு மண்ணோட மண்ணா போகும்போது எது நிஜமா நிலைச்சு நிக்குது? அந்த மன்னன் போட்ட சட்டங்களா இல்ல அவனோட ஆணைகளா? அதெல்லாம் காத்தோட போயிடும். ஆனா அவன் கல்லுல வடிச்ச அந்த உலகமும் அவனோட கலையும் அது காலத்தை ஜெயிச்சு இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்குது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?